தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு வடிவம் அம்மா வந்தனம். அம்மா வந்தனம். நாங்கள் சிற்றபை வாழ்வியல் பயிற்சி முகாம் இது திருவருள் கூட்டி வைக்கும்போது சில இடத்துங்களில் கொஞ்சம் பேருக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம், சில அன்பர்களுடன் சேர்ந்து. அதற்காக தான் இந்த உள்ளொளி தியான பயிற்சி முகாம் அந்த மாதிரி வைக்கிறது. அந்த பயிற்சி முறையை எளிய முறையில் எப்படி செய்யறது அப்படின்றத மட்டும் ஒரு சிறு குறிப்பாக பார்க்கலாம். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை எத்தனை வாட்டி சொல்லணும், எவ்வளோ நேரம் சொல்லணும், அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இன்னும் சில பேர் தியானம் பண்ணால் தலை வலிக்குது, மண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது, பண்ண முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு சத்திசாரம் இல்லாத குறையினால்தான் நமக்கு தியானம் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது. அதனால் தலைவலிக்கும். அதாவது ஒரு ஆர்வம் இல்லாத நம்ம புருவ மத்தியில் கான்சன்ட்ரேஷன் ஜோதியை நினச்சி கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா கொஞ்ச நேரத்தில் பலருக்கும் அந்த பிரச்சனை ஏற்படுது. அது ஏற்படும். அந்த மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், தலை பாரமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் அதை கை விட்டுருவாங்க, அப்புறம் பண்ணவே மாட்டாங்க. அது காரணம் சரவானந்த சுவாமி என்ன சொல்லுவாருன்னா, அது சத்விசாரம் இல்லாத குறைநாள் தான் அந்த மாதிரிலாம் வருது. சரியான முறையில் எளிய முறையில் வரலாறு சொல்லிய பிரகாரம் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா அந்த மாதிரி வராதுங்க. ஒன்று, இதில் வள்ளல் பெருமான் திருவருட்பால 6000 பாடலில் கடைசி பாடல் ஒன்று சொல்லியிருக்கார். அதை இந்த இடத்துல நினைவு கூறுவது மிக முக்கியமானது. என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். இந்த ஒரு வரி மட்டும் எடுத்துப்போம். இதில் என்ன சொல்கிறாருங்கன்னா, நான் இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை இதில் முக்கியமானது, மிக முக்கியமானது. மற்ற சமய மதத்தெல்லாம் அது சைவ சமயமாகட்டும், மற்ற வைணவமாகட்டும், இதில் ஆணவ மலம், நான் என்பது ஆணவ மலம், அது ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்லாம் சொல்லுவாங்க. திருவள்ளுவ பெருந்தகை யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்ட்டு. இப்போது இந்த ஆணவம்ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆணவ மலம் ஆன்மாவிற்கு இயற்கையிலேயே இருப்பது அப்படின்னு தான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஆணவம் என்பது இயற்கையிலேயே இருப்பது. இது சைவ சித்தாந்த மெய்ஞானிகள், சத்திய ஞானிகள், சிவயோகிகள், பெரியோர்கள் இது வழியாக சொல்கிறது. எல்லாருக்கும் இது பொதுவானது ஆணவ மலம்ன்றது. ஆனால் சுத்த சன்மார்க்கம் இதிலேருந்து வேறுபடுதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சுத்த சன்மார்க்கம் அந்த பழைய சன்மார்க்கத்திலிருந்து எப்படி வேறுபடுத்துன்னா அடிப்படை இதில் தான் மாறுபடுது. அதாவது ஆணவம் அப்படின்றது ஒரு அஞ்ஞானத்திரை. குறிப்பாக ஆணவ மலம் அப்படின்றது அக இருள், அதாவது அறியாமை என்கின்ற பாசாந்தகார இருள் அப்படின்னு சைவ சித்தாந்தம் அதை குறிப்பிடுது. அது ஆன்மாவுக்கு இயற்கையிலேயே இருப்பது. சரி, இதனால் என்ன பிரச்சனை ஆன்மாவுக்குன்னா, ஆன்மா தன்னையே அறிய முடியாது, தனது இருப்பை தானே அறிய முடியாது. இறைவன் அறிவித்தால் வழிய அது இருக்கிறத அது அறிய முடியாது. அப்போ அது எப்படி? ஆன்மாவும் அனாதி, ஆண்டவரும் அனாதி, பாசமும் அனாதி. பாசத்துக்கு ஆணவம் இருக்காது, அதுக்கு அறிவு இல்லை. பாசம்ன்றது 2 வகையில் சொல்லுவாங்க. மலம், ஆணவம், மாயை, கண்மம், மும்மலம், இதுவும் பாசம் சொல்லுவாங்க. நம்ம இதில் சன்மார்க்கத்தில் பாச நிலை என்பது உலகத்தை தான் குறிக்குது. இந்த பிரபஞ்சம் ஜடப்பொருள், ஆனால் இருக்குது, ஆனால் இருக்கிறது அதுக்கு தெரியாது. அதனுடைய இருப்பை அது அறியாது,
அறிவித்தாலும் அறியாது. அடுத்தது பசு. பசுன்றது அறிவு இழந்த ஆன்மா. அதாவது அறிவு அதுக்கு இன்னும் வரல. அந்த அறிவுன்னு ஒன்று உதிச்சாதான் அதனுடைய இருப்பை அது அறிய முடியும். ஆனால் இப்போ அது அறியாமை என்கின்ற ஒரு அக இருட்டு, அக இருள், இதுதான் ஆணவம்ன்றது. முன்ன சொன்னபடி அது இருக்கிறது அதுக்கு தெரியாது. அப்போ அது ஒரு சூன்ய நிலையில் இருந்தும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையில் தான் இருக்கு. அடுத்தது முதல்ல இருக்கிறது பதி. பதி அறிவே வடிவானவர், அன்பே உருவானவர், கருணையே வடிவானவர், அவர் சர்வங்சன், எல்லாம் அறிந்தவர். இப்போ இது முப்பொருளாக சொல்லுவாங்க. ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் இந்த முப்பொருளும் தனித்தனியாக இல்லை. இந்த மூன்றுமே ஒன்று தான். ஒன்றன் முன்னிலை தோற்றம் தான் பதி பசு பாசமாக இருக்கிறது. பதியே பசுவாகவும் அதுவே பாசமாகவும் இருக்கிறது. பதி தனித்திருக்கிறார், பசுன்றது அங்கே உடனாகி இருக்கிறார். அங்கே அருளும் இறைவனும் சேர்ந்த ஒரு நிலை தான் பசு. அதுதான் ஜீவான்மாவாக இருக்கிறது. பாசம்ன்றது இருக்கு, பட் அது ஜடப்பொருளாகவே இருக்கு. அப்படி ஜடப்பொருளாக இருக்கிறது கூட இறைவன் தான். ஆக அந்த எல்லாம் வல்ல அந்த சத்து பொருள் தான் முப்பொருளாக விளங்குது அப்படின்றது தான் சுத்த சன்மார்க்க கோட்பாடு. கோட்பாடுன்றதை விட இப்போ தான் அந்த உண்மை ஆண்டவரே வரலாறு மூலமாக தெரிவிக்கிறார். அதனால் பழைய சமய மத கொள்கைகளை பற்றற விட்டு விடுங்க, அப்போ தான் சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறார். அப்போ இங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த பாடலில் சொல்லும்போது இங்கே ஆணவ மலமற்ற நிலை. அப்போது அந்த ஆன்மாவுக்கு அந்த ஆணவ மலம்ன்றது எப்படி இருக்குன்னா அது இன்னும் பூஜ்ய அனுபவத்தில் இருக்குது. அப்படி தான் சுத்த சன்மார்க்கம் சொல்லணும். அந்த ஆன்மா என்பது கடவுளுக்கான அனுபவ நிலையம், அவ்வளோதான். அது உயிர் என்பது வேறாக இல்லை. உண்மை என்பது ஒன்றே ஒன்று தான். ஒன்றே சிவம்தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு அப்படின்னு நடராஜபதி மாலையில் வரலாறு சொல்லுவார். ஒன்றே சிவம்தான், சிவம்தான் இருக்கு. அன்பு என்கின்ற ஒரு அகண்டமான அனாதியான இருப்பு தான் என்றென்றும் எங்கெங்கும் வியாபித்து உள்ளாக இருக்கிறது. அது ஒன்றே ஒன்று தான் இயற்கையில் இருப்பது. ஆனால் அது அகண்ட ஆகாச வான்பெருவெளி முற்றம் அது ஒரு மெய்ப்பொருள் வெளியாகவே இருக்கு. ஆனால் அந்த இடத்துல அதுக்கு அந்த மெய்ப்பொருளுக்கு அனுபவம் இல்லாமலே இருக்கு. ஒரு அனுபவம் இல்லாத ஒரு பொருள் இருந்து என்ன இல்லாமல் இருந்து என்ன அப்படின்ற ஒரு நிலையில் தான் அது இருக்கு. அதாவது அது கடவுள் இருக்கிறார் அப்படின்னா அவர் இருக்கிறதுக்கு அவருக்கே பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலை. ஆக அந்த அன்புன்றது அது அனுபவத்துக்கு வரணும். ஆக அகண்ட வெளியில் வான்பெருவெளி முற்றும் ஒரு மெய்ப்பொருள் வெளியாக தனி பெருவெளியாக இருக்கிற ஆண்டவர் ஒரு அணுவில் தான் அவருக்கு அனுபவத்தை ஏற்கிறார். ஆக அந்த அணுன்றது மிக 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 சிறிய ஒரு நுண்ணிய ஒரு உணர்வு நிலையில தான் அவருக்கு எல்லையில்லாத அருள் உணர்வோடு தன்னை வெளிப்படுத்தி கொண்டு மரணமில்லாது அந்த தோற்றத்தோடு உடல் தோற்றத்தோடு உயிர் வாழ்வோடு வாழ வருகிறார். இதுதான் உண்மையான மனித நிலை. ஆக மனிதன் என்பவன் கடவுளுக்கு வேறானவன் அப்படின்றது தான் முந்தைய சமய மத மார்க்கங்களுடைய தீர்மானம். அது தவறு என்கின்றது சுத்த சன்மார்க்கம். அது சொல்றது யாருன்னா வள்ளலார் மூலமாக இறைவனே சொல்றார். அப்போ சுத்த சன்மார்க்கம் என்பது இறைவன் வெளிப்படுத்தியது. இதற்கு முன்பு வெளிப்படுத்திய மார்க்கங்கள் எல்லாம் மனிதர்கள் புனிதர்களாகி அதற்கு மேல் ஞானிகளாகி தாங்களே வெளிப்படுத்தியது. ஆனால் இது இறைவனே வெளிப்படுத்தியது. அந்த மார்க்கங்கள்லாம் பக்குவப்படுத்துவது நிமித்தமாக தோற்றுவிக்கப்பட்டன. ஆண் மக்கள் ஓரளவுக்கு பக்குவப்பட்டு விட்டன. இனி அந்த மார்க்கம் தேவையில்லை.
இப்போ 5ஆம் கிளாஸ் முடிச்சோம்னா அந்த புக்கு இப்போ தேவையில்லை. 6ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் முடிச்சோம்னா இப்போ அந்த லெசன்ஸ் தேவைப்படாது. அப்புறம் 11 அப்படி தான். அதனால் பழையதையே திருப்பி நம்ம போக வேண்டியதில்லை. அதில் அடிப்படையான ஒழுக்கங்களை இப்போ நாம் எத்தனையோ பிறவிகளில் அதில் புகுந்து பல விதமான சமய மத யோக மார்க்கங்கள்லாம் சென்று சென்று தான் வந்திருக்கோம். இதை வள்ளல் பெருமான் விண்ணப்பத்தில் சுத்த சன்மார்க்க விண்ணப்பத்தில் குறிப்பிடுறார். நம்ம சும்மா வரல. இன்னைக்கு திருவருட்பா நம் கரங்களில் கிடைச்சிருக்குன்னா இதுக்கு முன்பேடி பல விதப்பட்ட சன்மார்க்கங்கள்லையும் சமய மத யோக மார்க்கங்களையும் பல பிறவிகள்லையும் நம்ம முயன்று முயன்று அழுத்து வழி காணாது. அப்போது அது திருவருள் அதற்காக இறங்கி பக்குவப்பட்ட இந்த நேரத்தில் நம் கரத்தில் அந்த திருவருட்பாவை நமக்கு கொடுத்துருக்கு. இதை கொண்டு நாம் முந்தைய நெறிகளை எல்லாம் அப்படியே வச்சுட்டு அது ஆல்ரெடி அது உள்ள பதிவாயிருக்கோம். அதில் நம்ம பக்குவப்பட்டு தான் வந்திருக்கோம். இனி சுத்த சன்மார்க்கத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கணுன்றது தான் அது. இப்போ சுத்த சன்மார்க்கத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஆணவம் என்பது அது ஆணவம் தனியாக ஒரு இருப்பு இருக்கா? அப்போ இறைவனுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஆணவம் என்ற மனத்துக்கு அறிவு கிடையாது. அது ஒரு ஜடப்பொருள்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு தனி இருப்பும் கிடையாது. ஆனால் ஆன்மா தன்னை உணராது இருக்கு. அப்போது என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டியது இருக்குன்னா, கடவுள் அனாதியானவர், அகண்டமானவர், அவருக்கு இருப்புக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஆனால் அவரே அனுபவ வாழ்வு நிமித்தமாக அனாதியாகவே ஒரு அணுவடிவம் ஏற்றுள்ளார். அது இந்த வெட்டவெளி முழுதும் செறிந்திருக்கு. ஆனால் அது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அது பூஜ்ய நிலையில் இருக்காது. அனுபவத்துக்கு ஆதி உண்டு, அந்தமில்லை. ஆண்டவருடைய இருப்புக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஆனால் அவரே அருள் அனுபவம் நிமித்தமாக ஒரு அணுவில், அதுவும் அனாதி வடிவம்தான். ஆனால் அந்த இடத்துல அது அப்படியே தான் இருக்கு, பூஜ்ய நிலையிலேயே இருக்கு. அனுபவம் இன்னும் ஆரம்பிக்கலை. அது முறைப்படி ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு ஜீவராசிகள் வழியாக 6 அறிவு நிறைவு பெற்ற பின் அதுக்கு பல 100 பிறவிகள் கூட கடந்த பிறகு, மனம் கனிந்த பிறகு 6 அறிவுக்கு மேலாக 7வது அருளறிவு, அதுதான் கடவுளை தன் அறிவை வெளிப்படுத்தி தன்னையே தன் வாழ்வித்து கொண்டு மரணமில்லா பெருவாழ்வில் அவரே மனிதனாக இங்கே வாழ வந்திருக்கிறார் என்ற உண்மையை மனிதனுக்கு உணர்த்துகின்றார். அப்போ இங்கே நான் என்பது ஆணவமற்ற நிலை. ஆக அப்போது அந்த ஆன்மா எந்த அனுபவம் இல்லாது இருந்த நிலையில் இருக்கும் பொழுது அதை பூஜ்ய நிலையில் இருந்தது. அதைத்தான் ஆணவம் என்று சொல்லுகின்றார்கள். ஆக ஆணவம் பிரணவமாக மாற்றப்பட வேண்டுமே ஒழிய ஆணவம் அழிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல என்பதுதான் சுத்த சன்மார்க்க கோட்பாடு. ஆக ஆணவம் என்பது விதை நிலை, வித்து நிலை. அந்த வித்து நிலை ஒன்று இல்லை என்றால் இந்த பிரபஞ்சமே வெளிப்பட்டு இருக்க முடியாது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனே. இந்த நள்ளிருள் அப்படின்றது டார்க்னஸ், ரொம்ப டார்க்னஸ், அதான் அகையிருள். அந்த அகையிருள் ரொம்ப கடினத்தன்மையுடைய மாதிரி. ஆனால் அப்படி ஒன்று இல்லை அப்படின்றார். அது ஒரு மாயையான ஒரு இருள் தான். ஆக அது பூஜ்ய நிலை இருந்தது, அப்படி மாதிரி ஒரு பெயர் வைக்கப்பட்டு விட்டது. ஆக பூஜ்ய நிலையில் இருக்கும்போது அந்த பிரணவமே ஆணவமாக இருக்கிறது. அந்த ஆணவம் அந்த பக்குவ மனிதனில் அருள் வெளிப்படுகின்ற போது அகர உகர மகரம் என்ற திரிதேக சித்தி கொண்டு பிரணவமாக, ஓங்கார பிரணவமாக அவர் இறைவன் தன் உண்மையை வெளிப்படுத்தி சச்சிதானந்தத்தில் என்றென்றும் மனித உருவத்தோடு வாழ வருகின்றார். அந்த ஒரு பரிணாமம் இப்போ தான் ஏற்பட்டிருக்கு. இதுவரையில் அதற்காக தான் எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்கள், நூற்றுக்கணக்கான யுகங்கள் இந்த
பிரபஞ்சம் தோன்றி இதுகாரும் இதுவரையில் பக்குவப்பட்டே வந்திருக்கு, பரிணாமம் அடைஞ்சே வந்துட்டுருக்கு. ஆக இப்போ இந்த தருணத்தில் தான் சுத்த சன்மார்க்கம் வெளிப்பட போது. அந்த வெளிப்படுகின்ற காலத்தில் இதுக்கு முன்பு இருந்த சமய மத யோக மார்க்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி மறைந்து அது காலப்போக்கில் காணாமல் போயிடும். அப்போது பிரபஞ்சம் முழுதும் சுத்த சன்மார்க்கம் தான் இனி எங்கும் பரவும். இதுதான் இதை திட்டவட்டமாக வள்ளல் பெருமான் திருவருட்பாவில் குறிப்பிட்டிருக்கார். ஆக இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நான் இருக்கிறேன் அப்படின்னு மிகச்சிறந்த ஒரு மந்திரம். அதுதான் மந்திரம். அது சொல்லக்கூடிய மந்திரம் இல்லை. அந்த ஒவ்வொரு ஜீவன்லையும் இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன்ற ஒரு உணர்வு தான் மைய உணர்வாக இருக்கு. அந்த உணர்வுக்குள்ளே தான் எல்லா அனுபவங்களும் சென்று அடைகின்றன. அந்த உணர்வை மையம் வச்சு தான் நம்ம சுவைக்கிறோம், கேட்குறோம், பார்க்குறோம். எல்லா அனுபவங்களும் அங்கே தான் போய் சென்றடையுது. ஆக இருக்கிறேன் என்றது தான் அது ஒரு இருத்தல். அந்த இருத்தல் அல்லது அந்த இருப்பு என்றும் உள்ளது தான். அது என்றும் உள்ளது. நாம் அனைவருமே என்றும் உள்ளவர்கள் தான். அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம திட்டவட்டமாக மனதில் பதிய வச்சுக்கிறோம். அந்த தோற்றம் மறைவு என்பதெல்லாம் கண்ணால் கண்டது, காதால் கட்டது, மனதால் நம்ம நினைத்து கொண்ட ஒரு கற்பனை தான். ஆக புறத்தோற்றத்தை வைத்து நம்ம எதையுமே அக உலகத்தில் இருக்கிற உண்மையை நாம் மனதினால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அதனால தான் மனதை மேல் நோக்கி செலுத்தும் பொழுது தான் உண்மை வெளிப்படும். இதய பிரதேசத்தில் அநாகத பீடம், அதாவது மார்பு பகுதியில் தான் அந்த மனம், அது அருவம் தான். அது எங்கே செயல்படுதுன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம தினசரி ஒரு நாளைக்கு பல்லாயிரம் எண்ணங்கள் உதிக்குது, அது மறையுது, புதிய எண்ணங்கள் தோன்றுது. ஆனால் அந்த மனம் என்ற கருவியை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியல. அது ஒரு சக்தி. அது மனிதனுக்கு கடவுள் கொடுத்துள்ள ஒரு சக்தி, அற்புதமான ஒரு சக்தி. அது அருவுருவம் கொண்டது. அது எங்கே செயல்படுதுன்னு கூட நமக்கு தெரியாது. அதுதான் ஞானிகள் சொல்கிறாங்க. அது இப்போதைக்கு நமக்கு இதய பகுதியில் தான் அந்த மனம் செயல்படுது. அப்படின்னா அது அந்த இதயத்தில் இல்லை, அது சுக்கும உடம்புல அது சொல்லப்படுகிறது. அதாவது அநாகத பீடம்ன்ற ஒரு புள்ளி, அந்த இடத்துல அது அந்த மனம் அருவ நிலையிலிருந்து தன்னுடைய ஆற்றல் மூலம் புற உலகத்தில் நடக்கிறத அது நினைக்கு மறப்புக்கு உட்படுது. அது புறத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம்னா இது அதை பற்றி நினைக்குதுன்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒரு நாய் நினைக்குமா? நினைக்காது. ஒரு பூனை நினைக்குமா? நினைக்காது. ஆனால் நாம் நினைப்போம், இதை ஒருத்தன் போகிறான், இன்னும் சோப்பு சக்கா போட்டிருக்கான், டெய்லி வர்றானே போகிறானே, இது எங்கே போகிறான் எங்கே வர்றான், இந்த தெரியல வச்சுருக்கான், நம்ம நினைக்கிறோம். அந்த நினைக்கிற ஒரு சக்தியை பற்றி நம்ம நினச்சே பார்க்கறதில்ல. அது எப்படி நினைக்குது? நம்ம அதை இயல்பாக நினச்சிக்கிறோம், அது இயல்பாக நினைக்குதுன்னு. அந்த அந்த ஒரு சக்திக்கு, உணர்வு சக்திக்கு வெளியில் நடக்கிற விஷயத்த இது தனியாக நினைச்சு பார்க்கறது, மொழி வழியாக நினைச்சு பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு இறைவன் கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்ட்டு. இதை வச்சுக்கிட்டு நாம் முழு பலன் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த மனதை கொண்டு தான் இந்த பிரபஞ்சம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது, என்ன காரணத்துக்காக தோற்றுவிக்கப்பட்டது, நம்மளாம் ஏன் இங்கே வருவிக்கப்பட்டிருக்கிறோம், இதை பற்றிலாம் நினச்சி பார்க்கணும். அதை பற்றி தான். ஆக இந்த பாடலில் நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார், இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார்னா, அப்போ அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? தனக்குள்ளே தான் இருந்தார். இன்றைக்கு தான் அது தெரியுது, அது இன்றைக்கு தான் அனுபவம் ஆகுது. இவ்வளவு நாள் நம்முடன் இருக்கிறார். அதுதான் இயேசு பிரான் சொல்லுவார், நீங்கள் அறியாதிருக்கின்ற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் அப்படின்னார். அது எந்த நூலாக இருந்தாலும் சரி, இந்த வாக்கியம்னா எல்லாம் சிற்றபையில் வந்த வாக்கியம்தான். ஆக நீங்கள் அறியாதிருக்கின்ற ஒருவர் உங்கள் நடுவிலே அனாதி காலமாக நம்முடனே அத்துவிதமாகத்தான் உள்ளார். அவர் என்றும் உள்ளவர், அதனால் நாமும் என்றும் உள்ளவர்கள் ஆவோம். ஆக அந்த நிலையை, நம்ம மூல நிலையை பற்றி கொண்டால்தான் நாம் அழியாமை பெற முடியும்,
சுத்த சன்மார்க்கம் என்பது அழியாத நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் சுத்த சன்மார்க்கம் மனித குலத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்கொண்டு மனித பிறப்பே, இந்த பிறப்பே இறவாமல் இருப்பதற்காகத்தான் ஒழிய இந்த உலகத்தில் பிறந்து எதையோ இன்பம் அல்லாத ஒன்றையெல்லாம் இன்பம் என்று அனுபவித்து விட்டு கடைசியில் நம்ம இந்த தேகத்தை அழித்து கொள்கிறோம். அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல. அதனால் இந்த பிறப்பினுடைய லட்சியமே இறவாமல் இருப்பதற்கு. ஆக இதற்காகத்தான் நம்ம அந்த உள்ளே இருக்கிற உண்மையை உணரணும் அப்படின்ட்டு தான் வள்ளல் பெருமான் நமது மனதை எப்பொழுதும் சிற்றபையின் கண்ணே செலுத்த வேண்டும் அப்படின்றார். இப்போ சிற்றபைன்னா நமக்கு என்னது புதுசாக இருக்கே, சிற்றபைன்ற வார்த்தை. இதை பலமுறை படிக்கிறோம், அது மனதில் பதிவாகிடுது. இப்போ அந்த வார்த்தையை மறந்துடணும். வார்த்தையை மறந்துட்டாதான் அது உண்மையை நம்ம அனுபவ ரீதியாக போக முடியும். அப்போ சிற்றபைன்றது என்னென்ன, அந்த வார்த்தையை இப்போதைக்கு கொஞ்சம் மறந்துடணும். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இது எல்லோருக்குமே அனுபவம் ஆகுது. இது நம்முடைய சொந்த அனுபவம். நம்ம இருக்கிறதே நமக்கு தெரியுது. ஆனால் எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க முடிகிறது, எப்படி இருக்க வந்துள்ளோம், இந்த இருக்கிறேன்ற உணர்வுக்கு ஆதி இருக்கா அந்தம் இருக்கா அப்படின்னு நம்ம மனோ சக்தி எல்லாம் திரட்டி உள்பக்கமாக செலுத்தினால் அது உள்ளே போக போக அதுவே அனுபவ ரீதியாக உண்மையை சொல்லிடும். என்ன சொல்லும்? ஆரம்ப கட்டத்தில் முதல்ல லேசான உண்மை லேசாக அணுவளவு அனுபவமாகும். அது என்னன்னா நமக்கு ஆதியும் அல்ல அந்தமும் அல்ல. அந்த உணர்வு நிலைக்கு உள்ளே போகும்போது என்ன அனுபவம் ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஆதியும் அந்தமும் அதுக்கு இல்லை, அது நித்திய நிகழ்காலத்திலே என்றும் உள்ளது அப்படின்ற இது நமக்கு உணர்த்திடும். ஆக அந்த இடத்துல அந்த உள்ளுணர்வில் அதுக்கு ஆரம்பம் என்பது கிடையாது, முடிவு என்பதும் இருக்காது. அது என்றும் உள்ள ஒன்று, என்றும் உள்ளதுவாய் எங்கும் ஓர் நிறைவாய் என்றும் விளங்கிடும் என் தனி சித்தே. சித்துன்னா அறிவு, சித்துன்னா அறிவு. சித் சபை அப்படின்னா அறிவு ஆகிய சபை, அறிவு ஆகிய கோயில், அறிவு ஆகிய ஆகாசம். அதுதான் சித்து ஆகாசம், சித்தாகாசம், அறிவு ஆகாயம். சிம்பிளாக சொல்லணும்னா அது அறிவு ஆகாயம். அது தமிழ் இலக்கண நயமாக சொல்லும்போது சித் ஆகாசம், சித்தாகாசம். சித் அம்பரம், அம்பரம்னாலும் ஆகாயம்தான். சித்து அம்பரம்னா சித்துன்னா அறிவு, சித்தம்பரம், சிற்றபை, சிற்றம்பலம் எல்லாமே ஒரு பொருள். இதுதான் அறிவு ஆகாயம். இதெல்லாம் வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாமே வார்த்தை தான். ஆனால் நம்ம அதுவாக தான் இருக்கோம். அதுதான் ஒரு அற்புதம். இதெல்லாம் இப்போ நம்ம புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருக்கு. அனாதி காலமாக நம்ம அதுவாக தான் இருக்கோம். இப்போ இந்த வார்த்தையை பார்த்து ஐயோ இது என்ன சிற்றபைன்றாங்களே, சிற்றம்பலன்றாங்களே, சிதம்பர ரகசியன்றாங்களே, ஒன்றும் புரியலையே, ஒன்றுமே புரியலையேன்னு சொல்கிற அந்த சொல்லுகின்றவரே அதுவாக தான் நாம் இருக்கிறோம். ஆக இதுதான் மிக ஒரு அற்புதமான ஒரு உண்மை. ஆக ரொம்ப எளிமையான வழியில் நம்ம இந்த தியான முறையை மேற்கொண்டோமே ஆனால் இந்த தலைவலி தலைபாரம் அதெல்லாம் வராது. நம்ம இருக்கிறோம், அதில் போய் என்ன நம்ம இருந்தபடியே இருக்க வேண்டியது, அதை பற்றி தெளிவு செய்து கொள்ள வேண்டியது தான். புதியதாக அடைய வேண்டியது என்பது ஒன்றுமே இல்லை, இருக்கவும் முடியாது. புதிதாக ஒருவர் இன்னொன்றை அடைய முடியாது. அப்போ அது ஏன் அப்படி அடைய முடியாதுன்னா, அப்படி அடைவதென்றால் அடைகின்றவர் அதற்கு முன்பு வேறாக இருக்கிறார், அடையப்படும் பொருள் வேறாக இருக்கிறது. அப்போ இருவேறு பொருள் எப்படி ஒன்றாகும்? அப்படியே அடைந்தாலும் அடைகின்றவருடைய நிலை என்னாச்சு? அதனால் அப்படி இல்லை. நாம் எதை அடைய வேணும்னு நினைக்கிறோம், எதை அறியணும்னு நினைக்கிறோமோ அது ஏற்கனவே அதுவாகத்தான் இருக்கிறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை அறியாமை நீக்கிக் கொள்ள வேண்டியது தான்.
அதாவது நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும், கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். நாம் எதுவாக இருக்கிறோம் என்பதை மனோசக்தியை கொண்டு தான் அதை செய்ய முடியும். அந்த ஒருமை மனோசக்தி, நினைப்பு மறப்பற்ற ஒரு நிலையில் அமைதியாக ஒரு இடத்துல ரிலாக்ஸாக அமர்ந்து மனதை பலவந்தப்படுத்தாமல் அதை சும்மா தட்டி கொடுத்து நம்ம மேல் நோக்கி புருவ மத்தி உள்புறமாக செலுத்தி ஆரம்பத்தில் ஒரு சுடர் தீபச்சுடரை பாவனை பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம உருவ உலகத்திலேயே இருந்து 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 எல்லாமே நமக்கு உருவ உணர்வு தான் வருது. அதனால் அது முதல்ல அதிலிருந்து விடுபட்டோம்னா நம்ம தியானம் பண்ணும்போது ஒரு பிடிமானம் தேவைப்படுது. அதனால தான் வள்ளல் பெருமான் ஒரு தீபச்சுடரை ஏற்றி வச்சு இந்த தீபத்தில் தெய்வ பாவனை செய்து வாருங்கள், தெய்வ பாவனை செய்து வாருங்கள் முதல்ல பாவிக்க தான் சொல்றார். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ புறநிலையில மாயையினால வீசப்பட்டிருக்கிறோம். அது ஒரு காரணத்துக்காக தான், அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். அதனால் நம்ம முதல்ல கொஞ்சம் அந்த தீபச்சுடர் வடிவத்தில் நம்ம நமது இருப்பை அங்கே கொண்டு போகணும். முதல்ல நம்ம கடவுளை நினைக்க முடியாது. அதுதான் வள்ளல் பெருமான் அற்பெருஞ்சோதி ஆண்டவரை தியானம் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா உன்னைப்பார் உனக்குள்ளே என்னைப்பார். இதுதான் அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வரலாறுக்கு செய்த உபதேசம். முதல்ல நீ உன்னை பார்க்கணும். ஏன்னா உனக்குள்ளதான் நான் இருக்கேன், உயிருள் யாம் எம்முள் உயிர் அப்படின்றார். அந்த உயிருக்குள்ள நான் இருக்கேன். அப்போ நீ உன்னை பற்றி தெரிஞ்சிக்காம நீ என்ன நினைக்க தொடங்கினா அது பாவனையில் தான் போய் முடிஞ்சிடும், அனுபவத்துக்கே வராது. அதனால் நம்ம எதையுமே கடவுளையோ மனிதனையோ எதையும் இது பண்ண வேண்டாம். அங்கே நான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வு தானாகவே விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை முதலில் உணர்ந்த வேண்டும். நம் சுதந்திரத்தால் அது விளங்கவில்லை. அது இயற்கையாக நம்ம தலைப்பகுதி மையத்திலே அது ஒரு வெளிதான், உணர்வுமயமான ஒரு வெளி. அந்த வெளிக்கு நாம் இப்போ ஒரு தீபச்சுடரை அந்த வெளியை தீபச்சுடர் வடிவத்தில் இப்போ நம்ம பாவிக்கிறோம். இந்த நேரத்தில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தீபச்சுடரையும் நினைக்கணும். அந்த தீபச்சுடராகத்தான் நம்முடைய இருப்புணர்வு இருக்குது. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இந்த நான் இருக்கிறேன்றது அது முழுமையான ஒரு இயற்கை உண்மை இது கிடையாது. இப்போ நம்ம சர்ஃபேஸில் தான் நிற்கிறோம், ஒரு என்ட்ரன்ஸுக்கு போகிறோம். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நிலை அது வர்ணிக்க முடியாதது, அது சொல்ல முடியாதது, அது எல்லையற்ற ஒரு உணர்வு. அது உண்மையில கடவுள் உணர்வு தான், கடவுளுடைய உணர்வு தான். அதனுடைய மேற்பரப்பில் சர்ஃபேஸில் நமக்கு நான் இருக்கிறேன்ற உணர்வா அனுபவமாகுது. அது உண்மையில கடவுளால் மட்டும்தான் இருத்தல் என்பது கூடும். மற்ற எவராலும் எதனாலும் இருக்க முடியாது. ஆக இருப்பது ஒன்று, அதுதான் எல்லாமா இருக்கிறது அப்படின்வாரு சுவாமி சரவணதா. ஆக அந்த உண்மைன்னா பொய் பேசாது இருத்தல் அப்படின்னு அர்த்தம் இல்லை. உண்மை ட்ரூத்னா என்றும் உள்ளது. அதுதான் அன்பு என்கின்ற சத்து பொருள். அதுதான் நம் தலைக்கு நடுவில் இருக்குது. அது ஒரு வெளிதான். மெய் வைத்து அழியா வெறுவெளி தனிலுரு தெய்வப்பதியாம் சிவமே சிவமே அப்படின்னு வள்ளல் பெருமான் அகவலில் சொல்கிறார். அது ஒரு வெட்டவெளி. வெட்டவெளின்னா வெறுவெளின்னு பேர். மெய் வைத்து அழியா வெறுவெளி. வெறுவெளின்னா சுத்த வெளின்னு அர்த்தம். அது ஒன்றுமில்லாத வெளின்னு அல்ல, சுத்தம். சுத்தம்னா அருள். ஆக அருள் உணர்வு மையமான ஒரு வெளியிலிருந்து தான் நமக்கு அதனுடைய மேற்பரப்பைத்தான் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்றோம். அந்த அருள் உணர்வு எல்லையற்ற உணர்வு. அதுதான் தனிப்பெருங்கருணை உணர்வு. அதுதான் நமக்கு மூல வடிவமாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது. இதுதான் கடவுளுடைய அறிவு. அதுதான் சத்திய ஞானம். அதுதான் சித் சபை. அதுதான் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன்
அப்படின்னு சுவாமி சொல்கிறார் வள்ளல் பெருமான். அதை விளக்கும் பொருட்டு தான் புறத்தில் சத்திய ஞான சபை கற்களாலும் செங்கற்களாலும் கட்டைகளாலும் சிமெண்ட்டுகளாலும் கட்டப்பட்டுள்ளது. இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக உள்ளே இருக்கிறத அதை வெளிப்படையாக உள்ளே இருக்கிற ஒரு பொருளை அந்த ஸ்கூல் பசங்களுக்கு படம் பார்த்து கதை சொல்லுதல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அடையாளம். இதுதான் இறைவனே சொல்கிறார். அதாவது நம்முடைய சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்வதற்கு அடையாளமாக ஒரு ஞான சபை காண்டுதல் வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுறார். ஆக முதல்ல வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், தனக்குள் கண்டதை எப்படி சொல்லணும், ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதுதான் எண்கோண வடிவில் அது ஒரு தத்துவார்த்தமாக எல்லாத்தையும் வள்ளல் பெருமான் அமைச்சு கொடுத்துருக்கார். ஆக சிற்றபை, சத்திய ஞான சபை, சிற்றம்பலம், சிதம்பரம், இப்படி இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அனைத்துமே ஒரு வார்த்தை தான். ஆனால் இந்த வார்த்தைக்கு காரணமாக ஆதாரமாக இருக்கின்ற ஒன்று தான் நாம இருக்கிறது. ஆக அந்த பரம்பொருளே இங்கே நம் தலைவடையில் நாம விளங்கி கொண்டிருக்கின்றது. அதுதான் அருள் உணர்வு. அந்த நிலையிலிருந்து ஒரு பிரதிபலிக்கிறதா நம்ம இதய ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன் ஒரு நாளைக்கு 1000 முறை நம்ம சொல்கிறோம். தயவு அடுத்த பதிவில் காண்போம். தயவு உள்ளொளி தியான பயிற்சி முறை பதிவு 2. ஆக ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நான் இருக்கிறேன். ஆக நான் 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 அப்படின்னாலும், இருக்கிறேன்னு சொன்னாலும், அல்லது நான் இருக்கிறேன்னு சொன்னாலும் அது வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தைக்கு அப்பால் உள்ள பொருள் அது நாமத்தான் இருக்கிறோம். அது நமக்கு அனுபவம் ஆகிட்டு தானே இருக்கு. அதுதான் சிற்றபை. ஆனால் அது இதய பிரதேசத்தில் தான் நமக்கு பிரதிபலிக்குது. இப்போ சூரியன் மட்டும்தான் உண்மையான ஒரு ஒளி கொண்டது. ஆனால் இரவு நேரத்தில் பௌர்ணமியில் சூரியனிலிருந்து பிரதிபலிக்கிற அந்த ஒளியானது சந்திரன் மேலே படுது. ஆனால் நம்ம பார்க்கும்போது சூரியன் நமக்கு தெரியல, சந்திரன் மட்டும் பிரகாசமாக இருக்குது. அப்போது சந்திரனை பார்த்து நம்ம நினைக்கிறோம் இதுதான் ஒளி பெற்றிருக்குன்னு நாம் நினைக்கிறோம். அது அப்படியே வாங்கி பிரதிபலிக்குது. ஆக சந்திரன்றது மனம். இந்த மனதோடு சேர்ந்து தான் ஜீவனும் இருக்குது அருவுருவத்தில். இந்த வள்ளல் பெருமான் சொல்லும்போது ஜீவன் அந்தகரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கிறதுன்றார். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதோடு சேர்ந்து தான் ஜீவன் இருக்குது. இது அருவுருவமாக இதய பிரதேசத்தில் மையம் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரண பொருளாக எது இல்லைன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லையோ அது எதுன்னா அதுதான் ஆன்மா. அதுதான் ஞான சூரியனாக நம் தலைக்கு நடுவில் இருக்குது. அப்போ நம்ம இரவு நேரத்தில் சூரியனை பார்க்க முடியுதா? ஆனால் இரவு நேரத்தில் பார்க்க முடியாத காரணம் சூரியனே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால் நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன். நாம ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தோம், நாளைக்கு ஒரு காலம் இல்லாமல் போக போகிறோம். ஆனால் அந்த சூரியன் என்னென்றும் இருந்துக்கிட்டே இருக்கு. சந்திரன் தேய்ந்துக்கிட்டே இருக்கு, ஒரு நாளைக்கு காணாமல் போயிடுது. சூரியனுடைய நிலை அப்படி கிடையாது, அது எப்பவும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி தான் சிறநடுவில் நிராதார நிலையில் அது சிறநடுவில் இருந்தாலும் ஆன்மா என்பது தனித்தே இருக்கும். அது உடலோடு இருந்தாலும் உடலுக்குள்ளே இருந்தாலும் உடலோடு ஒட்டாது. அதுதான் சரவண சுவாமி சொல்கிறார். அதே மாதிரி நாமும் அதுவாக தான் இருக்கோம். நாம் அதை தியானம் பண்ணினாலும் ஆன்மான்னு ஒன்று இருக்கிறது கற்பனைன்னு வாதம் செய்தாலும் நாம் அதுவாக தான் இருக்கோம். ஆன்மான்னு பேர் அது ஒரு அறிவு. அறிவு ஆன்மா இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம்னா கடவுள் மறுப்பு கொள்கையாளர் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் கற்பனை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு. அதே அவனை பார்த்து உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டு பாருங்க, கோபம் வரும். ஏன்? அறிவு தான் ஒரு மனிதனுடைய மூல நிலையே, அதனால் கோபம் வரும்.
ஆக அறிவு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூலநிலையா இருக்கு. அந்த அறிவு திடீர்னு எப்படி ஒரு அறிவு வரும்? அறிவுன்னா அது எல்லாவற்றையும் அனுபவிப்பது. அறிவு என்றாலே அனுபவத்துக்கு உரிய ஆன ஒரு இதுதான் அறிவு என்பது. அது திடீர்னு தோன்றுவதும் ஒரு கால் மறைந்து போவதும், அல்ல இல்லாமல் இருந்து திடீர்னு இருக்க வருவதும், ஒரு கால் இல்லாமல் போவதும் அதுக்கு ஆகாது. அது நம்ம புற மனத்திலிருந்து நம்ம அதை பற்றி எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் அந்த மனோசக்தியை மேல் நிறுத்தி பார்த்தா அந்த உண்மையை அதுவே சொல்லிடும். அப்போது நம்ம அந்த தியானத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும்ன்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஆக ரொம்ப கஷ்டப்படவோ ரொம்ப மனதை அழுத்தம் கொடுத்து தியானம் செஞ்சாலும் அது பலனே ஏற்படாது, தலை தான் வலிக்கும். அதனால் எளிய முறையில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரிலாக்ஸாக முடிந்தால் கீழே துணியோ பாயோ போட்டு அது மேலே இதுலேயோ சுகாசனத்துலேயோ முடிந்தால் வயசானவங்களால பத்மாசனத்தில் உட்கார்றது சிரமம் தான், அது வேண்டாம், சுகாசனத்தில் உட்காரலாம். அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சாதாரண சப்பனம் போட்டே உட்காரலாம். அது கூட முடியல, என்னால் கீழே உட்கார முடியலைன்னா நீங்கள் நாற்காலிலேயோ சோபாவிலையோ கூட உட்காந்துக்கலாம். அதனால் ஒன்றும் ஆசனம் யோகா மாட்டில் சொல்கிற மாதிரி இங்கே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ற உடம்பை நம்ம ஒரு இதாக வச்சுக்கணும், அவ்வளோதான். சோம்பல் இல்லாமல் வச்சுக்கிறதுக்காக தான் அது மாதிரி பண்ணுறோம். அதனால் நேராக அமர்ந்து தியானத்தில் அமர்ந்துக்கலாம். விடிய காலையில் எழுந்துக்கிட்டால் ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும், அனுகூலமாக இருக்கும். ஏன்னா இயற்கையில் விடியற் காலையில் நினைப்பு மறப்பற்ற நிலையில் தான் நம்ம உறக்கத்தில் சூழ்நிலையிலிருந்து வெளியில் வர்றோம். அப்போ மனம் இயல்பாகவே ஒரு அமைதியான நிலையில் தான் இருக்கும். அதனால் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிறது அறிவுடைமையாகும். ஆக இப்போ அந்த ஒரு தீபச்சுடர் வடிவில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பாவனை பண்ணுறது, தீபச்சுடரை பாவனை பண்ணுறோம். ஆனால் நம்ம இருக்கிறது நம்முடைய சொந்த அனுபவம், அது பாவனை அல்ல. எதுக்கு இது சொல்கிறோம்னா, தியானம் கொஞ்சம் நேரம் நீடிக்கணும் அப்படின்றதுக்கும் தியானத்தில் கான்சன்ட்ரேஷன் வைக்கணுன்றதுக்காகவும் நம்ம ஒரு உருவத்தை கொடுக்குறோம், வேற ஒன்றுத்துக்கும் இல்லை. அங்கே உண்மையில் இருக்கிறது அது ஆகாசனை தான், உணர்வுமயமான ஒரு ஆகாசம். நமக்கு அதுக்கு பிடிமானம் வேணுன்றது ஆரம்ப கட்டத்தில் அதில் நிலைக்கணும்னா ஒரு உருவத்தை கொடுக்குறோம். அது தியானத்தில் ரொம்ப டீப்பாக போகும்போது மறந்துட்டாலும் சரி, அதனால் ஒன்றும் இல்லை. ஆக இருக்கிறேன் அப்படின்ற உணர்வை கட்டியமாக பிரிச்சுக்கணும். அதை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொள்ளலாம். நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி நம்மளால் இருக்க முடியுது, நம்ம இருக்கிறதுக்கு என்ன மூலப்பொருள் இருக்குது, எந்த மூலப்பொருள் விளங்குது அப்படியே நீங்கள் கவனத்தை உள்நோக்கி செலுத்தும் போது புருவ மத்தியிலிருந்து, அதாவது தீபச்சுடர் நினைக்கும் போது பொட்டு வைக்கிற இடம் 2 புருவங்களுக்கு இடையில் 1 இன்ச்சுக்கு உள்ளர அந்த சிறிய ஒரு தீபச்சுடர் நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல அதுவாக இருக்கிறதா நினைக்கணும். இருக்கிறேன்ற உணர்வு அங்கே அந்த தீபச்சுடர் வெடித்து நாட்டி நிற்கணும். அப்புறம் அப்போ நம்ம அறிவுமயமான ஒரு ஆகாயமாக தான் நம்ம இருக்கிறோம். சரி, அது நாம் இருக்கிறோமா அப்படின்னு நீங்கள் உன்னிப்பாக உற்று உள்முகமாக நீங்கள் கவனிச்சீங்கன்னா இல்லை, அது தானாகவே விளங்குது. நம்ம சுதந்திரத்தால் விளங்குறது கிடையாதுன்றதை உணர முடியும். ஆக அது தானாக விளங்குது. நம்ம அதை மறந்துட்டாலும் நான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வு மயமான ஒரு வெளி தானாகவே விளங்குது. எப்படி நம்ம வெளியில் பார்க்குற பஞ்சபூதங்கள், கடல், மலை, நெருப்பு, நீர்வீழ்ச்சி, மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, இப்படி புறத்தில் நாம் பார்க்குற அனைத்துமே தானாக உருவாகிறது தான், அனைத்துமே தானாக வருதான். அதே மாதிரி உள்பக்கமும் இந்த உணர்வு நிலைகள் எல்லாமே தானாக தான் வருது. இந்த உடல் எப்படி வந்தது, தானாக தான் வருது. அனைத்துமே தானாக விளங்கி கொண்டிருக்கிறது. தானொரு தானாய் தானே தானாய் ஊன் உயிர் விளக்கும் ஒரு தனி பொருளே, தான் ஒரு தானாய் தானே தானாய் ஊன் உயிர் விளக்கும் ஒரு தனி பொருள். ஒரு தானாய் ஒரே ஒரு அந்த நான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு நான் தான் எல்லா தேகத்திலையும் விளங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம மனித குலம் அறியாத ஒரு
சீக்ரெட், ரகசியம். ஆக ஒருத்தர் தான் இருக்கிறார். நிறுத்தமிடும் ஒருத்தர் அவர் தானேன்னு நடராஜபதி மாலையில. நிறுத்தமிடும் சிற்றவை சிற்றம்பலந்தனிலே நிறுத்தமிடும் ஒருத்தர். அந்த ஒருத்தர் அப்படின்றதான் உண்மை. ஒருத்தர் தான் இருக்கார், அதுதான் ஏகன். ஆனா புறத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஜீவ வடிவங்கள் அநேகம். அதனால்தான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அவரே ஏகனாகவும் அவரே அநேகமாகவும் இருக்கிறார். ஆக நான் உள்ள போனாதான் அந்த அநேக நிலை அனுபவம் கெட்டு போகணும் அப்படின்றது. அதுதான் சுத்த சன்மார்க்க ஒரு லட்சியம். அந்த அநேக நிலை அனுபவங்கள் கெட்டு போய் அயலறியா அறிவு வரணுன்றது தான் வள்ளல் பெருமான் சொல்வார். அயலறியா அறிவுடையார் எல்லாரும் போற்ற அப்படின்வார் அருள் விளக்க மாலையில. அயல்னா தனக்கு வேறாக ஒன்று இல்லை. அதுதான் திருமல பெருமான் சொல்லுவார். என்னை அறிந்திலன் இத்தனை காலமும் என்னை அறிந்தபின் ஏதும் அறிந்திலேன். ஏதும்னா அதுக்கு முன்னாடி பிராக்கெட்ல போடணும். பிரிது பிரிது அப்படின்னு ஏதும் கிடையாது, எல்லாமே தானாகி விளங்குதல். அதுதான் சுத்த சன்மார்க்கில் யாவும் தானாகி விளங்குதல். இதுதான் சுத்த சன்மார்க்கில் முடிவான ஒரு அடைவு. அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் நம்ம அடைய போவது என்னன்னா யாவும் தானாய் நிற்றல். அப்படி இருக்கிறது ஏற்கனவே அந்த மெய்ப்பொருள் ஒன்று தான். அந்த நிலை அறிந்து அதன் மயமாகி விடுவது தான். அப்போதான் இந்த பிறப்பிறப்பு துன்பங்கள் தொலையும் ஒழியும்ன்றதுக்காக தான். ஆக இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். இது தியானத்துக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு சொற்றொடர். இதான் கடைசியில் சொல்றார். ஆக இன்று என்ன புதிதாக இல்லை, அது என்றும் உள்ளவர் தான். ஆனால் இப்போதான் நமக்கு அவர் வழி விடுறார். அவர் அங்கே இருக்கிறதே இப்போதான் நமக்கு தெரிவிக்கிறார், திரையினைக்கு. அதனால் அந்த சென்டென்ஸ் எப்படி அமையுதுன்னா, இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி எங்கேயோ இருந்து இப்போதான் வந்து இருந்தாலும் அப்படி இருக்க முடியாது. அப்போ அது என்றைக்குனாலும் ஒரு வெளியேறுவார். அப்படி அவர் இல்லாத இடம் ஒன்று கிடையாது. அதனால என்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கிறார், என்றும் உள்ளவர். இன்றுதான் அதை எனக்கு அனுபவத்தில் கொண்டு வருகிறார். எதற்காக? என்னை உய்விக்க வந்த வள்ளலார் அவர். ஆண்டவரை பார்த்து சொல்றார், என்றும் நம்ம மண்ணில் நம்மை ஆண்ட வள்ளலார். ஆண்டவனை பார்த்து வள்ளலார்ன்றார். ஆக அந்த நான் இருக்கிறேன் சிற்றபை என்னும் சிற்றம்பலம் என்னும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதை வந்து அழகிய தமிழில் சொல்லாக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லைன்னா நம்ம அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் இப்போ ஆனால் நம்ம அதுவாக தான் இருக்கோம். தியானத்தில் நமக்கு வரலைன்னாலும் அப்படிதான் இருக்கும். தியானமே பண்ணாத போது கூட நம்ம அந்த இருக்கிறேன்ற அந்த நிலையை விட்டு வெளியில் வரவே முடியாது, விட்டு ஒதுங்கவே முடியாது, வாழ்க்கையே பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம இருக்கோம். அதுதான் பொதுவன்றி தங்குமிடம் போச்சு. அங்கேதான் இறைவனும் இருக்கார், நாமும் இருக்கோம். அவர் நாம விளங்கி கொண்டிருக்கிறார், அவரை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆக அந்த நான் இருக்கிறேன்ற ஒரு வண்ணத்தில் அது வந்து இயற்கை தானாக விளங்குகிறது. இயற்கை உண்மை தானாக விளங்குகின்றது என்கின்ற உண்மையை நாம் அனுபவபூர்வமாக நம் உள்ளத்திலிருந்து நாமே நமக்கு சாட்சியாக இருந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்று பிறர் சொல்லியோ ஏற்றிலிருந்தோ தெரிந்து கொள்ள முடியவே முடியாது. இதுக்கு எந்த குருவும் புறத்திலிருந்து உபதேசம் பண்ண முடியாது. அதனால அந்த குருவானவர், உண்மை குருவானவர் நமக்கு உள்ளே இருக்கிறார் என்றுதான் சரவணந்த சுவாமி சொல்லுவாங்க. அதனால புறத்தில் எங்கும் குருவை தேடி அலைய வேண்டியது இல்லை. ஆனால் எந்த குருவும் நமக்கு வந்து அந்த மாதிரி உதவி பண்ண முடியாது. அதனால் நமக்கு உண்மையான சொந்த குரு அற்பெருஞ்சோதி ஆண்டவராகவே இருக்கிறார். அவரே தான் வள்ளலார் வடிவில் வெளிப்பட்டு நமக்கு திருவருட்பாவை வழங்கி, அந்த திருவருட்பா இப்பொழுது நமது கரங்களிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கொடுத்துள்ளார். ஆக அப்போ அந்த இருக்கிறேன்றது இது சர்ஃபேஸில் தான். அதுக்குள்ள நம்ம ஜஸ்ட்டு என்டர் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு மேலே தான் நாம் செய்ய வேண்டிய சாதனங்கள் அது நிறைய இருக்கு. என்னன்னா அந்த இருப்பு எதனால் ஆனது அப்படின்றத இறைவன் உடனே காண்பிக்க மாட்டார். அப்போ அதுக்கு அளவில்லாத ஒரு உரிமை, அப்புறம் உருக்கம், இதெல்லாம் வரணும். அந்த இறைவனே தான்
எல்லா உயிர்களும் இருக்கிறான்ற உண்மையை உணர்ந்து உயிர்களுக்கு ஜீவகாருண்ய பணி செய்யத்தான் நமக்கு அவர் உண்மையை நமக்குள்ளிருந்து அனுபவப்படுத்துவார். அதை தான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து, அந்த அன்புன்றது தான் கடவுளுடைய சத்துண்மை, அதுதான் இயற்கை உண்மை. இந்த இயற்கை உண்மை என்கின்றதே அது ஒரு அன்பு வெளி. அந்த அன்பு வெளி தான் நமது இருப்புணர்வுக்கு உள்ள, அதுதான் கண்டென்ட்டு, அதுதான் மூலப்பொருளாக இருக்கு. ஆக நம்முடைய இருப்பெல்லாம் அந்த இயற்கை உண்மையாகிய சத்து பொருளை மையமாக வச்சுத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை உணரணும்னா அந்த அகண்டமான அனாதியான இயற்கை உண்மை சத்து பொருள் தனது உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட உருகி மன்றாடி அன்றாடம் தனிமையிலிருந்து வழிபாடு செய்து செய்து வர 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 நமக்கு சிறிது 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 சிறிதாக அணுவணுவாக நமக்குள் அற்புதத்தை ஆண்டவர் வெளிப்பட்டு நம்மை தானாக்கி கொள்வார். இதுதான் இது. அதனால் அதுவரையில் நாம் அடிக்கடி சும்மா இருக்கும் போதெல்லாம் கூட ஒரு நிமிஷம் டைம் கிடைச்சாலும் நம்ம பூர்வ மத்தியில் நம்ம மனதை செலுத்தணும். அதுக்கு ஒரு பிடிமானம் தான் நம்ம ஒரு தீபச்சுடரை நம்ம கொடுத்து அதுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நம்முடைய இருப்புணர்வு அப்படி விளங்குறத நினைக்கிறோம். அது காலப்போக்கில் அருவமாய் அது ஒரு ஆகாச வண்ணமாய் மாறணும். அது அப்படி தான் இருக்கு உண்மையில். ஆக இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். இறைவனும் நமக்கு இந்த முயற்சிக்கு தக்க பலன் அளிப்பார். இதில் முக்கியமானது அந்த ஜீவர்களிடத்தில் தயவு இருக்கணும். அந்த ஒரு ஜீவகாருண்யப்படி செய்யணும். ஒரு மனிதனுக்கு நமக்கு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ சகோதரர்களுக்கோ மகன்களுக்கோ மகள்களுக்கோ உறவினர்களுக்கோ செய்கிற உதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் உதவி புலால் சாப்பிடாதே அது பாவம் அப்படின்ற சொல்கிறது தான் மிக முக்கியமானது உதவி, பேருதவி. நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்கள சைவ உணவாளராக மாற்றணும். இன்னொன்று இறை சிந்தனையை அவங்களுக்கு அப்பப்போ மெதுவாக சொல்லி சொல்லி ஆரம்ப கட்டத்தில் மறுத்தாலும் அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அந்த சிந்தனையை தூண்டுவது தான் இரண்டாவது செய்கின்ற மிகப்பெரிய ஒரு உதவி. அவர்கள் தன்னை அறிந்து கொள்வதற்காக நம்மாலான உதவி, சிறு சிறு உதவி இறைவன் தான் செய்யணும். இறைவனுடைய ஆணை இல்லைன்னா யாருமே இது பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த இறைவனே புறத்தில் நம்மை போன்ற சிறு சிறு இதாகவும் இருந்து வெளிப்படுத்துறது கூட அது இறைவனுடைய ஒரு சிதறல்களும் சொல்லலாம். சிறு 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 கீர்த்திகள் மாதிரி நம்ம அந்த அவங்களும் பயன்பெறணும், அவங்களும் மனித இந்த தேகத்தை பெற்றுக்கொண்ட பயன்பெறணும்னு சொல்லிட்டு ஒரு ஆத்மாத்மா உருக்கத்தோடு நம்ம வேண்டிக்கிட்டு வர வர நமக்கு உள்ளொளியானது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகும். உண்மை உணர்த்துவார். நன்றியம்மா. தயவு. வந்தனம் வந்தனம். தயவு.